எபிரேயர் 11 29வது வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 11:29. விசுவாசத்தினாலே, இந்த ஒரு வசனத்தை தொடர்ந்து ஒரு 3-4 வாரமா பார்த்துட்டு இருக்குங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இது லேச விட்டுற முடியாது. ரட்சிப்புன்றது அவங்கள லேசு கிடையாது. ஏதோ அரிசி கொடுத்தாங்க, பருப்பு கொடுத்தாங்க, போனேன் உட்காந்துக்கிறேன், அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ரெண்டாவது அங்கே நிற்கவும் மாட்டாங்க, ஓடிடுவாங்க அவங்க. ஏன்னா இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்தவங்களை கேட்டீங்களன்னா சொல்லுவாங்க. நல்லா பாருங்க, பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்து நல்ல ரட்சிப்புல அவர் தான் என் மெய்யான தேவன் என்று நின்று துணிஞ்சு பேசுறாங்க பாருங்க. அவங்கள கேட்டீங்களன்னா நீங்க எப்படியெல்லாம் வந்தீங்க, என்ன கஷ்டப்பட்டீங்கன்றதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்தவங்களை கேட்டீங்களன்னா சொல்லுவாங்க எவ்வளவு பிரச்சனை அப்படின்றது. சும்மா ஆத்த கடக்கிறது லேசு இல்லையா? சும்மா பாருங்க, வேற எதனா கடக்கிறது லேசு. அதான் சொல்றாரு, சிவந்த சமுத்திரத்தை பாருங்க உலர்ந்த தரையிலே நடக்கிறது போல. தேவன் பாருங்க மோசேயின் கையில் இருக்கிற கோலை நீட்ட சொல்றாரு. நீட்டின உடனே தண்ணி பாருங்க, இந்த பக்கம் மதில் சுவர் மாதிரி, அந்த பக்கம் மதில் சுவர் மாதிரியும் நின்றுடுச்சு. ஏன்னா கடலை படைச்சதே யாரு? சமுத்திரத்தை உண்டாக்குனதே அவரு. உண்டாக்குன ஒரு சொல்லும் போது சொல்றாரு, ஏய் தள்ளு அப்படின்னு. உடனே என்ன பண்ணுது? தள்ளி அப்படியே நிக்குது. ஏன்னா அதிகாரம் உள்ளவன் சொல்லும் பொழுது, நீங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க, நீங்க போய் சொன்னீங்களன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்டுதான் ஆகணும். நான் சொல்லுகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். அந்த தேவனுடைய பிள்ளைகள் சொல்லும் பொழுது இயற்கையே உங்களுக்கு என்ன பண்ணும்? கட்டுப்படும் என்பதை இங்கே சொல்ல விரும்புறார். சாதாரணமான போய் சபையில் உட்காந்து ஏதோ 2 பேண்ட் அடிச்சாங்க, பாட்டு கேட்டாங்க, ஒரு சிஸ்டர் நல்லா அழுதுன்னு சொன்னாங்க சாட்சி. இது இல்லை சபை, இது வேற மாதிரி சத்தியமான ஒரு விஷயங்கள். அதனால தான் நாங்கள் வேற மாதிரி என்ன பண்றது, கொண்டு போய் கவனிங்க, போய் முறைப்படி படிச்சு இல்லையா, ஒரு பெரிய நல்ல ஆசாமிக்கிட்டு படிச்சு, அக்கு வேற ஆணி வேற, சிலுவன என்ன, ரத்தம் என்ன, பிதாவின் சித்தம் என்ன, இயேசுவின் வேலை என்ன, பரிசுத்தாவினுடைய வேலை என்ன இல்லையா, வார்த்தையின் மகத்துவம் என்ன, எல்லாம் பாருங்க பகுதியா படிச்சு தெரிஞ்சிட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்குங்க, செய்து கொண்டிருக்கிறோம்.